மத்தியில் உள்ள அரசாங்கங்கள் கவிழ்ந்தது, இந்த மாதிரி காரணங்களால தான் இந்த நடைமுறை மாறிவிட்டது. அதை திரும்ப சரி செய்யணும். அதுக்கு தடையாக நிற்பது என்பது திமுக என்றைக்குமே தேசத்துக்கு தடையான கட்சி தான். அதனால் அவங்களுடைய இந்த தீர்மானம் இது ஏற்புடையதல்ல. எங்கள் கட்சியை சார்ந்த 4 எம்எல்ஏக்களும் இதை சட்டமன்றத்தில் இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளும் முரண்பாடுகளை அதிகமாக்கி கொண்டே போகிறாங்க. தேசிய நலன் குறித்து திமுக தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வைகோ ஐயா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சரியான நேரத்தில் தப்பாக முடிவெடுக்கிற ஒரு அரசியல் தலைவர் வைகோ தான். திமுக ஒரு அரசியலில், தமிழக அரசியலில் அது ஒரு விஷ சக்தி, அது தீய சக்தி. அதை முதல்ல அகற்றணுங்கிறது தான் முக்கியம். அதுதான் எங்கள் வியூகம் தான். சில சமயங்களில் சரியான முடிவு எடுக்கிறாங்க, சில சமயம் தப்பாக முடிவு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பட் திமுக அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. இதைத்தான் நாங்கள் பிஜேபியில் என்ன சொல்கிறோம், ஒரே தேர்தல் 2க்கும் நடந்துட்டா மிகப்பெரிய செலவு குறையும், அரசாங்கத்துக்கான செலவு குறையும், தேர்தல் கமிஷனுக்கு லோடு குறையும், அரசாங்க நலத்திட்டங்களை தேர்தல் விதிமுறை காரணமாக நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. அப்போ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாலே அப்படி தான் இருந்துச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம். ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போதெல்லாம் ஒரே தேர்தல்லாம் 52, 57, 62 அப்படி தான் இருந்துச்சு. இடையில ஆட்சிகள் கவிழ்ந்தது, மாநில அரசுகளை கலைச்சது, மத்தியில் உள்ள அரசாங்கங்கள் கவிழ்ந்தது, இந்த மாதிரி காரணங்களால தான் இந்த நடைமுறை மாறிவிட்டது. அதை திரும்ப சரி செய்யணும். அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் அரசமைப்பு ரீதியான விஷயங்களை உருவாக்கணும்னு தான் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி செய்கிறார். திமுக இதை எப்படி செய்யலான்னு ஆலோசனை சொல்லணுமே தவிர, அல்லது மத்திய அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அதுக்கு தடையாக நிற்பது என்பது திமுக என்றைக்குமே தேசத்துக்கு தடையான கட்சி தான். அதனால் அவங்களுடைய இந்த தீர்மானம் இது ஏற்புடையதல்ல. எங்கள் கட்சியை சார்ந்த 4 எம்எல்ஏக்களும் இதை சட்டமன்றத்தில் இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் சிஐஏ. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூட எடப்பாடி அவர்கள் நேற்று வர மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும்னு பேசிக்கிட்டு இருந்தார். 2 வருஷமாக பேசிகிட்டு தான் இருந்தார். இப்போ இன்றைக்கி சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை, 2 தேர்தல் ஒரே நடத்தக்கூடாதுங்கிறார். ஏன்னா இப்போ தேர்தல் நடக்காதுன்றதுனால அதில் கன்சென்சஸ் இல்லைங்கிறார். அப்போ அதிமுகவுமே முரண்பாடுகள் உள்ள கட்சியாக இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் சிஐஏ ஆதரித்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, குடியுரிமை திருத்த மசோதாவை ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிறாங்க, வெளியில் நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்வோங்கிறாங்க. அவங்களுக்கு சிறுபான்மை வாக்கு அவங்கள பயமுறுத்துது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிப்போன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை எதிர்த்து பேசியிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்போ அவங்ககிட்டையும் முரண்பாடுகள் இருக்குது, இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. திமுகட்டே இருக்குது. கலைஞர் ஒரு காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஆதரித்து பேசியவர். அவர் பேசிய வீடியோ பதிவில் நிறையா இருக்குது. இன்றைக்கி அவரது மகன் ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து பேசுகிறார். திமுக உடன்பாடு இல்லைன்னு பேசுகிறார். அதனால் தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளும் முரண்பாடுகளை அதிகமாக்கி கொண்டே போகிறாங்க. தேசிய நலன் குறித்து திமுக தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, கூட்டணி முடிவெடுக்கலன்றது பத்திரிகையாளருக்கு தான் ஆன்சைட்டி இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் ஆன்சைட்டி இல்லை. உங்களுக்கு ஏதோ தலைப்பு செய்தியாக போடுறதுக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்க மாட்டேது. அட்லீஸ்ட் கூட்டணியில் பிளவுனா கூட சந்தோஷமாக போடலாமே நினைக்கிறீங்க, அதுக்கு வழி இல்லாமல் இருக்கே அப்படின்னு. அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு பதட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதிமுக உங்களோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கடைசி நேரத்தில்? எங்களுக்கு தெரியாது. எது கூட்டணி அமையலைன்னா பிஜேபியிலேருந்து தனித்து வேட்பாளர் நிறுத்தப்படுமா? கூட்டணி அமையாவிட்டால் தனியாக கலங்க. ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆள்றோம், கூட்டணி கட்சி வந்தான்னா வராட்டின்னா வருவதற்காக முயற்சிப்போம், வருவதற்காக வரவேற்போம், வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அவங்க வருவதை விரும்புவோம். பட் அதில் ஏதாவது சிக்கல்கள் தடங்கல்கள் இருந்தால் தனியாக தானே கலங்க. பிஜேபிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் அதானே. கூட்டணி அமையாவிட்டால் தனியாக தானே போட்டி போடணும். இல்லை, எந்த கட்சியாக தானே அதான் நிலைமை. தேர்தலை புறக்கணிக்க முடியாது. நாங்கள் வைகோவா தேர்தலை புறக்கணிச்சு ஓடுறோம். அதற்கான வேட்பாளர் வைகோ ஐயா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சரியான நேரத்தில் தப்பாக முடிவெடுக்கிற ஒரு அரசியல் தலைவர் வைகோ தான். தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிட்டு நான் போட்டிட மாட்டேன் பாரு. அதே வியாதி அவர் மகனுக்கு இருக்குது, துரை வைகோவுக்கு இருக்குது. அவர் சொல்கிறார் எனக்கு தேர்தல் அரசியலில் ஆர்வம் இல்லைன்னு இருக்கார். இன்னைக்கு இது என்னன்னு தெரியல எனக்கு. உள்ளப்பத்துக்கு ஆர்வம் இல்லாதவங்க கல்யாணம் எதுக்கு பண்ணணும்? தேர்தலில் நிற்க ஆர்வம் இல்லாதவங்க அரசியல் கட்சியாக நடத்தணும். அதனால் இது எல்லாமே ஒன்றிணைந்தது.
இப்போ இந்த சீமான் கட்சி மீது என்ஐஏ ரைடு போயிட்டாங்க சார் நிர்வாகிகள், அவங்க எது வேணும்னு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ஐஏக்கு குழு இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க? பயங்கரவாதிகளுடைய வீட்டில் சர்ச்சை நடக்குது, வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கிறவங்க மேலே சந்தேகம் இருந்தால் சர்ச்சை நடக்குது, தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள் அச்சிட்டு இருந்தாலோ அனுப்பிச்சிருந்தாலோ அது சம்பந்தமான செயல்களில் இறங்கியிருந்தாலோ என்ஐஏ வந்து சோதனை நடத்தும். சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்களும் தேசபக்தர்கள் தான் நிரூபிச்சு வாங்க. என்ஐஏ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோங்க தேசபக்தியை நிரூபிக்கிறதுக்கு. அப்படி தானே சொல்லணும்? நீ நிரூபிச்சுட்டு வாங்க. ஆளுநர் சட்டமன்றத்தில் முடியறதுக்கு முன்னாடியே வெளியே போனது அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு. அவரால் முடியாமல் தான் சார் வெளியில் போனார். உரிமை மீறல் நடத்துறது உட்கார்ந்துருக்க முடியாமல் இவங்க பண்ணுற அக்கிரமத்தால் தாங்க முடியாமல் தான் போனார். என்ன உரிமை மீறல்? அவங்க மரபு அவங்களுடைய அஜெண்டாக்களை முடிக்கிறதுக்குள்ளாரையே சபாநாயகர் உரையை வாசித்து முடித்தவுடன், ஆளுநருடைய ஆங்கில உரையை சபாநாயகர் தமிழில் வாசித்து முடித்தவுடன் அடுத்த வினாடி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். பண்ணாங்களா? நீங்கள் ஃபுட்டேஜ் பாருங்கள். அதுதானே புரோட்டோகால். சபாநாயகர் ஆளுநரை திட்டிகிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து இவர் கோட்ஸே வந்தவர், சாவர்கர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. என்ன பேசினாரு எனக்கு சரியாக காதில் விடலை அந்த ஃபுட்டேஜில் எனக்கு. அப்போ ஆளுநர் என்ன செய்கிறாரு? பக்கத்தில் இருக்கிற உதவியாளரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறாரு. ஒருவேளை உதவியாளர் உங்களை தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல ஆளுநர் உட்காந்துருக்கணுமா? இப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் என்னையே விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க, நான் எங்கே உட்காந்துருக்கணும்? எழுந்துச்சு போட்டார். அவர் தேசிய கீதத்தை புறக்கணிக்கலை, புறணி பேசுகிறத புறக்கணிச்சிருக்காரு. திமுக புறம் சொல்வதை புறக்கணித்தார். அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. இப்போ திமுக இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் வந்து தனிமையாக இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த தேர்தலோட வியூகங்கள் எப்படி இருக்கும் சார்? பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளுமே இப்போ எங்கள் வியூகம், எங்கள் நோக்கம், எங்கள் அரசியல் எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் இருக்கும். அதிமுக தனியாக போட்டியிட்டால் கூட எங்களது பிரதான எதிரி திமுக. நாங்கள் அதை நோக்கி தான் இயங்குவோம், அதை நோக்கி தான் பேசுவோம். அதனால் திமுக ஒரு அரசியலில், தமிழக அரசியலில் அது ஒரு விஷ சக்தி, அது தீய சக்தி. அதை முதல்ல அகற்றணுங்கிறது தான் முக்கியம். அதுதான் எங்கள் வியூகம் தான். திராவிட கழகத்தை வந்து அகற்றணுன்ற எண்ணம் வந்து பாஜக. திராவிட கழகம்னா அதிமுகவும் சேர்ந்தானே வருது. இப்போ நீங்கள் திமுக அதை மட்டும் தான் சொல்கிறீங்க. இல்லைங்க, அதிமுகவில் திராவிடன்ற வார்த்தை இருக்கிறதுனாலேயே நீங்கள் திமுக அதிமுக ஒன்று இல்லை. உதாரணம் சொல்கிறேன். இப்போ திமுக பிராந்திய கட்சி, தெலுங்கு தேசம் பிராந்திய கட்சி தானே. பிராந்தியன்னா டாஸ்மாக் கட்சி இல்லை, ஸ்டேட் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கட்சி வச்சுருக்காரு, அது ரீஜனல் பார்ட்டி தான். பீகாரில் நிதிஷ்குமார் கட்சி வச்சுருக்காரு, ரீஜனல் பார்ட்டி தான். எல்லாம் ரீஜனல் பார்ட்டி தான். திமுக ரீஜனல் பார்ட்டி. ஆனால் அந்த கட்சிகள்லாம் இந்து விரோத கட்சியா? இந்துக்கள்லாம் ஏளனம் பண்ணி, கேலி பண்ணி, காயப்படுத்தி விமர்சனம் பண்ணுற கட்சி அதெல்லாம் இல்லை. இல்லை, சந்திரபாபு நாயுடு ஒன்று இந்து எதிர்த்து அரசியல் பண்ணலையா? திமுக இந்து விரோத கட்சி. இவங்க அதை குத்து காட்டுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க, ஏளனப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க. நம்மளால் பக்தியோடு இருப்பான், திமுக ஓட்டு போடுவான். இவனுக்கு அது புரியாத. அது மாதிரி மற்ற மாநிலத்தில் உள்ள பிராந்திய கட்சிகள்லாம் மற்ற ஸ்டேட்டில் தேச விரோத கட்சி கிடையாது, ஆன்டி நேஷனல் கிடையாது. அவங்க தேசம், தேச ஒருமைப்பாடு இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற கட்சிகள். திமுக அதை இன்னும் ஏற்றுக்காத கட்சி. இவங்க இன்னும் முழுசாக நிபந்தனையற்று ஏற்றுக்கொள்ளலை. அதில் சும்மா அதை வஞ்சகமாக குதர்க்கமாக அதை பற்றி ஏதாவது பேசிட்டே இருப்பான். ஏவாவாளி பேசினார்ல, இந்தியான்றது எங்கே இருக்குது, எங்களுக்கு இந்தியான்றது தெரியாது அப்படிம்பாங்க. இந்திய துணை கண்டத்திலேம்பாங்க. இந்த மாதிரி வாசகங்கள் சொல்லி சொல்லி இதை கேள்வி கேட்குற மாதிரி, இதுக்குள்ளே ஒரு குதர்க்கமாகவே இருக்கிற மாதிரி, இதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி தான் இருக்கும் திமுகவோட பேச்செல்லாம். அதனால் இது தேச விரோத கட்சி, இந்து விரோத கட்சி திமுக. இதை மற்ற அதிமுகவோட இணைக்கூடாது. அதிமுக இந்து விரோத கட்சி கிடையாது, தேச விரோத கட்சி கிடையாது, பிரிவினைவாத கட்சி கிடையாது. ஆனால் திராவிடன்ற வார்த்தை இருக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? கேப்டன் விஜயகாந்த் கூட தான் கட்சியில் திராவிடன்னு வச்சுருந்தாரு. அந்த திராவிடமும் திமுக திராவிடம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? இப்போ அதிமுக வந்து இந்து விரோத கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா விட்டு வெளியில் போனதுனால சிறுபான்மையினரோட வாக்குகள் ஃபுல்லாக எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, வேஸ்ட் லக்கேஜை நாங்கள் வந்து கீழே இறக்கி வச்சுருக்கிறோம். பிஜேபியை எதிர்த்து அவங்க பேசட்டும். நான் என்ன சொல்கிறேன், இந்து மதத்தை எதிர்த்து பேசுகிறாங்களா அதிமுகவில்? இந்து திருமண மந்திரங்கள் கேவலமானவை ஸ்டாலின் சொன்னார்ல, அப்படி யாராவது எடப்பாடியோ ஜெயலலிதாவோ சொல்லியிருக்காங்களா?
இது கேவலமானதுன்னு சொல்லுங்கள். திருப்பதி உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்னு கனிமொழி அக்கா கேட்டாங்கல்ல, அப்படி இதாக இங்கே ஏதாவது ஒரு அக்கா கேட்டிருக்கா? சசிகலா அக்கா அப்படி ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்லை நான் அதை தான் சொல்கிறேன். சனாதனத்தை ஒழிப்போம்னு நம்ம தம்பி உதயநிதி சொன்னார்ல, அப்படி அதிமுக ஏதாவது சனாதனத்தை ஒழிச்சிரும், இந்து மதத்தை ஒழிச்சிரும் ஏதாவது சொன்னாங்களா? அதிமுக இந்து விரோத கட்சி அல்ல, தேச விரோத கட்சி அல்ல. அது ஒரு மாநில கட்சி. சில சமயங்களில் சரியான முடிவு எடுக்கிறாங்க, சில சமயம் தப்பாக முடிவு எடுக்கிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பட் திமுக அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விட்டு வெளியில் போன சிறுபான்மையர் வாக்குகளை வாங்கத்தான் தெரியல. நீங்கள் அவன் எடப்பாடி வரும்போது கேளுங்க, என்கிட்ட கேட்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.